அன்னை தமிழோ மிகவும் இனியவள், அவளின் குழந்தைகள் எங்களின் உறவுகள். டிகே டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். வணக்கம் கோபி. வணக்கம் டென்ஷன். வணக்கம். அப்போ இன்றைக்கு என்ன விஷயம் கேட்க போகிறோம்? இன்றைக்கு கதைக்கு போகிற ஒரு விஷயம் எங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் நிறைந்த ஒரு பொக்கிஷமான ஒரு காலப்பகுதி. ஓகே. அது மாதிரி அந்த காலப்பகுதியில் சில ரணங்களையும் சந்திச்சிருக்கிற ஒரு காலப்பகுதியை பற்றி ரெண்டு இடங்கள் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் காலப்பகுதி ஒன்று. 2009 முன் யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது, 2009 முன் வன்னி பிரதேசம் எப்படி இருந்தது என்பது சம்பந்தமான விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, 2009 முன் யாழ்ப்பாணம் என்று பார்த்தா, யாழ்ப்பாணத்தில் 2009 முன் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க சில நேரம் கண்ணை மூடி யோசிச்சா அந்த ஞாபகங்கள்லாம் கட்டாயம் வந்து போகும். அந்த யாழ்ப்பாணத்தினுடைய காலப்பகுதி 2009 முன் எப்படி இருந்தேன்னா, குடும்பம்னு சொன்னால் பெரும்பாலும் கூட்டு குடும்பங்கள் தான் இருந்தது. இப்போ எல்லாருமே வந்து தனித்தனியாக இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த காலப்பகுதி 2009 முன் காலப்பகுதி வந்து நான் சொல்கிறது 2009 ஆண்டு 8 அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் காலப்பகுதியை பார்த்தா தெரியும். எங்களோட அம்மாக்கள் நாங்கள் இருந்தது எப்படின்னா, எங்களோட அம்மாக்களோட குடும்பம், அது அம்மாண்ட தங்கச்சி, அம்மம்மா, இந்த அம்மாண்ட அப்பா எல்லாருமே ஒரே குடும்பமாக தான் இருந்தாங்க அந்த காலப்பகுதியில். ஏன்னா அப்போ இந்த சாப்பாடுகளுக்கும் சில பிரச்சனைகள் வந்தது. ஏன்னா 2009 ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னம் போர்க்கால சூழல் இருந்தபடியால் சாப்பாடுகள் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கும். ஒரே வீட்டை இருந்தால் அது ஒரு அனுபவமாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஞாபகம் வந்து போகும். ஏன்னா சாப்பாடு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஒரு நேரத்துக்கு சமைக்கிற சாப்பாடு குடும்பத்துக்கு ஒரு அளவாக தான் இருக்கு. அப்போ எல்லாரும் வந்து ஒரு பெரும்பாலும் எங்களை வீட்டை பொறுத்த பண்ண சொல்கிறேன், ஒரு அரை வயிறு தான் சாப்பிடுவோம். அப்படியான ஒரு நிலைமையில இருந்தது. வேறு வேறு ஆக்களுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி. ஆனால் அந்த குடும்பம் எப்படி இருந்ததுன்னா மிக இறுக்கமாக இருக்கும். இப்போ எங்கள்ட அம்மாண்ட தங்கச்சி ஆக்களோ இல்லாட்டி அம்மாண்ட அண்ணாக்களோ இப்படி இருக்குன்னா மிக இறுக்கமாக இருப்பேன். நாங்கள் வெளியில் போகிறது, நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது, ரெண்டு எல்லாத்தையும் சரியான கட்டுப்பாடாக இருந்தவன். அப்போ அதுக்குள்ள இருக்கிறதே சில நேரங்களில் எரிச்சலாக இருக்கும். சில நேரங்களும் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அப்படியான ஒரு எரிச்சலாக இருக்கும். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த இடம் நல்லா இருக்கும். அந்த சூழல் சரியான ஒரு கலகலப்பாக இருந்தது. வன்னியில் எப்படி? வன்னியில் வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் இருந்திருக்குதான். அப்போ நான் 2007 பிறந்தனாண்டா எனக்கு அப்போ நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இருந்ததும் நீங்கள் சொன்ன மாதிரி தான். நாங்கள் எங்களோட அம்மா அப்பா, அம்மம்மா, தாத்தா, சித்தி, மாமான்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள ஒரே குடும்பமாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் எங்களோட அப்பாட குடும்பத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவையும் கூட்டு குடும்பமாக தான் இருந்தது. எங்களுக்கு அங்கே வந்து பொருளாதாரம் அவ்வளவு நலிவுட்டி இருக்கையில் அந்த காலப்பகுதியில் எனக்கு தெரிஞ்ச மட்டும் சுமூகமான ஒரு பொருளாதார நலிவு இருந்தது. பொருளாதாரமாக தான் இருந்ததே தவிர இப்போ சாப்பாட்டுக்கு பிரச்சனையோ இல்லாட்டி என்னென்னா அங்கே கூட எல்லாருமே வந்து வேளாண்மை செய்கிறது, கூட வயல் செய்கிறது, நெல் இருக்கும் கட்டாயம், சோத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். அதோட இருந்த ஆட்சியர் அப்படி ஒரு தலைவர்கள் இருந்தபடியால், ஒரு குடையின் கீழ் நாங்கள் வாழ்ந்தபடியால் எங்களுக்கு இந்த பொருளாதார சிக்கல் ஏற்படையில். அப்போ அதால் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு பிரச்சனை படையில் வடிவாக சாப்பிட்டு சந்தோஷமாக தான் இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி கட்டுப்பாடுன்னு சொல்லி பார்த்தோம்னால், கட்டுப்பாடு குடும்பங்களுக்குள்ளே இருந்ததை தாண்டி சமூகத்துக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ இருக்கிற இடம் கீரிமலைன்னு பார்த்தோம்னா, கீரிமலைக்கும் தெளிப்பலைக்கும் இடையிலேயே பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ அப்படி இல்லை தானே, தெளிப்பலை அங்கே இடக்கு கீரிமலை இங்கே இருக்குன்னா அப்போ இதுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஒன்று வரும். இப்போ முந்தி வந்து ஏன் அந்த ஒற்றுமையும் ஏன் இந்த கட்டுப்பாடும் வந்தேன்னு சொல்லிச்சுன்னா, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அந்த பரம்பரையாகவே அந்த கட்டுப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அங்கே அந்த கட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமைகள் அதெல்லாம் சரியாக இருந்தபடியாக தான் இந்த கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயம் வந்தது. அது குடும்பத்துக்குள்ளேயா இருக்கட்டும் சரி, ஏனைய பக்கத்து ஊராக இருக்கட்டும் சரி, இல்லாட்டி அயல் கிராமங்களாக இருக்கட்டும் சரி, நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொல்லிச்சுனால், ஒரு களவு எடுத்தால் கூட, இல்லாட்டி ஒரு பக்கத்து ஊரில் களவு நடந்துட்டு ஒரு திருட்டு நடந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், அவ்வளோ சனமும் சேர்ந்து அந்த கல்லனை பிடிச்சி அடிக்கிறது அங்கே நடந்தது நான் கேள்விப்படையில். எல்லாருமா சேர்ந்து அங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருவோம். அங்கே கொடுக்கப்படுற தண்டனைகள் அவன் திருப்பி ஒரு முறை களவு என்ற ஒரு வார்த்தையே யோசிக்க முடியாத அளவுக்கான ஒரு தண்டனையை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் கொடுத்தது. இப்போ நாங்கள் அதை வெளிப்படையை சொல்லலாமல் இருக்குது. அப்போ அப்படி ஒரு கட்டுக்கோப்பும் அப்படி ஒரு சுய ஒழுக்கமும்
அங்கே நிறையவே இருந்தது. அதை நாங்கள் அங்கே பார்க்கலாம். இஞ்சி அப்படி இருந்திருக்குமா? இல்லை, யாழ்ப்பாணத்துலேயும் இருந்தது. ஓகே, இப்போ 2009ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்ன நீங்கள் வன்னியில் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரியான ஒரு நிலைமையும் இருந்தது. என்னன்னு சொன்னால் அந்த வழி வந்தவர்கள் தான் இங்கேயும் இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடுகளில் எல்லா இடத்தையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கேயும் 2009க்கு முன்னம் சரியான கட்டுப்பாடோடு இருந்தது. இப்போ ஒரு குடும்பம் மட்டும் பார்க்க குடும்பத்துக்கு ஒரு வீடு முக்கியம். இப்போ அந்த கால எங்களோட இடங்கள்ல இருந்த வீடுகள் எல்லாமே வந்து சீமெந்தால கட்டப்பட்ட வீடுகளும் இருந்தது. ஆனால் மணலால் கட்டப்பட்ட வீடுகளும் இருந்தது. எங்களோட நாங்கள் இருந்த வண்டியில் இருந்ததெல்லாம் இந்த அரைக்குந்துன்னு சொல்லுவாங்க. அரைக்குந்து வந்து இந்த புத்து மண் இருக்கு தானே, கரையான் புத்து கட்டுற அந்த மண் எடுத்து அதை போய் நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் எது அந்த சரியான பதனத்தில் இருக்குண்டு. நாங்கள் எல்லாம் போகிறது மண்வெட்டியில் சின்ன பிள்ளையில சும்மா தடுபுடி மாதிரி போகிறது. அப்போ போய் அதை புத்து மண் எடுத்து அதை கொண்டு வந்து தண்ணி ஊற்றி குழச்சி காலுக்க போட்டுலாம் செஞ்சு அதை சும்மா அந்த சாக்லேட் மாதிரி வரும். இப்போ இருக்கிறது இந்த ப்ரௌன் சாக்லேட் மாதிரி வரும். அதில் உருண்டையாக்கி காய வச்சு அதை வச்சு தான் அரைக்குந்து கட்டி பிறகு அதுக்கு மேலே தடி இல்லாட்டி இந்த பனை மட்டை அதுகளை வச்சு வரைஞ்சி கட்டித்தான் நாங்கள் இருந்த வீடு இருந்தது. அந்த காட்டு தடியெல்லாம் அதெல்லாம் கட்டைக்குள்ள இப்போ தனியாக நாங்கள் மட்டும் செய்ய மாட்டோம். இப்போ எல்லா உறவினர்களும் நிற்பேன், இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கும் அந்த தேவை இருக்கும். நாங்கள் அவன் தன் பக்கத்து வீட்டில் செய்ய நாங்கள் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த ஒரு இது இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அப்படித்தானே இப்போ எங்கேயும் அப்படி இருந்தது. வேலி அடைக்கிறது, வேலி அடைக்கிற சித்தப்பா மாமா வேலி எல்லாரும் வேலை சம்பளத்துக்கு கொடுக்குற விளையாட்டெல்லாம் இல்லை. எல்லாரும் சாப்பாடு 100 சோறு தந்தரும் வாங்கணும்னு சொல்லி அப்போ அது மாதிரி அதை சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்குமே தவிர காசு எண்டோன்னு எதிர்பார்த்தது இல்லை அந்த காலத்தில். மனசுக்கும் மனுஷர்களுக்காக செய்ததா அது ஒரு வித்தியாசமான, அது உண்மையாக தமிழர்கள்ட்ட பண்பாடு. இப்போ அது இல்லாமல் போயிட்டு என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம். சரி, நாங்கள் அதை பிறகு இன்னொரு வீடியோவில் அதை பற்றி கதைப்போம். சரி, அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு போக்குவரத்துன்னு பார்க்க இப்போ யாழ்ப்பாணத்து வீதிகள் பெரும்பாலும் அந்த காலத்தில் தயார் போடப்பட்ட வீதிகளும் இருந்தது தான். மண் ரோட்டும் இருந்தது. மண் ரோட்டில் பெரும்பாலும் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்களோட அம்மா வந்து எனக்கு அடுத்த தங்கச்சி பிறக்க போகுதுன்னு ஞாபகம் இருக்குது. அப்போ அம்மா சங்கான ஆஸ்பத்திரி கொண்டு போனது என்னதுன்னா அந்த ரிக்ஷான்னு சொல்லுவாங்க. அதில் அந்த 2 சைக்கிள் பின்னால் 2 சைக்கிள் சில்லு முன்னுக்கு இன்னொரு சைக்கிள், ஒரு சைக்கிளை ஆட்டோ மாதிரி. அப்போ அதை உலக்கி கொண்டு ஓடிக்கணும். அப்போ அதுக்கு ஆட்டோவுக்கு பதிலாக அந்த காலத்தில் அந்த ரிக்ஷா யாழ்ப்பாணத்தில் இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அதில் ஏற்றிக்கணும். இப்போ இந்தியாவில் அது அதிகம் இப்போ இருக்கு. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இப்போ காண்றது கூட இல்லை. அது மாதிரி சைக்கிள் பெரும்பாலும் பாவனை மற்றது அந்த மோட்டர் வெஹிக்கிள் MP90 மோட்டர் சைக்கிள் எல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படியான போக்குவரத்து வசதி எல்லாம் இருந்தது. போக்குவரத்து வசதி அங்கே பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அங்கே கூட செம்பாட்டு ரோட் தான். அங்கே நான் கண்டதில்லை. சில ரோட்டுகள் வேணுமென்றால் சீமெந்த் அப்படி ஏதோ போட்டிருந்தாங்க. ஆனால் அதிகமாக செம்பாட்டு ரோட் தான். அந்த செம்பாட்டு புழுதிகளால் எங்கடியாக்கல மஞ்சள் பஸ் ஒன்று வரும். அதான் வடிவே அந்த செம்பாட்டு மருவன் புழுதிகளால் தானா போனா காணாண்ட பஸ் வந்து வரும். அந்த பஸ் வந்து வரைக்குள்ள அதெல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சில நேரங்களில் போவோம். இல்லாண்டா அந்த வேலைக்கு போகிற ஆட்கள் எல்லாம் ஆசிரியர் மேலாம் அந்த பஸ்ஸில் போவோம். அதுதான் உண்மையாக அதிக அளவில் ஞாபகம் வர ஒரு விஷயம் அங்கே போக்குவரத்துனால. மற்றபடி நோவலாகவே நீங்கள் சொன்ன மாதிரி சைக்கிள், அங்கே ஹீரோ ஹோண்டா பைக் தான் முந்தி ஃபேமஸ். அண்ணாக்கள் இருந்து அக்காக்கள் வரைக்கும் ஓடுவினா ஹீரோ ஹோண்டா பைக்கு அதெல்லாம் பார்த்துருக்குறோம். வேறு விஷயம்னா நான் நினைக்கிறேன் அது முகமால பாதை திறக்கப்பட்ட மூட்டை மணிக்கு 2006 2004 அந்த பாதை திறக்கப்பட்ட நேரம். அப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து அப்பமாக்கலாங்கான் இருந்த பார்க்க போறதுக்காக வந்தாங்க. அப்ப அந்த நேரம் எல்லாமே அந்த புழுதி அடிச்ச ரோட்டு தான். அது மாதிரி அந்த பனையோல அந்த பெரிய பனையும் இல்லை, சின்ன வளரியும் இல்லை, அந்த ஓலையால எடுத்து அந்த வெளியெல்லாம் அடைச்சி இருப்பினோம். இப்ப நாங்க இறங்கி போய் இங்க இருந்து போய் கேம் எல்லாம் செக் பண்ணி அப்படித்தான் பார்த்தோம். எனக்கு நான் ஒரு சின்ன அப்ப அது மாதிரி அந்த கடைகள்ல வந்து அந்த பட்டிஸ் வித்து கொண்டிருப்பினோம். அந்த பட்டிஸ் ஒரு கூடையில அடுக்கி போட்டு இடைக்கிடைக்கு கொண்டு தெரிவிக்கணும். அதெல்லாம் சரியான ஞாபகம். அது ரோட்டால பயணிச்சா வள்ளியான போனோம்னு சொல்லிச்சுன்னா வேற தான் பெறும். அப்படி ஒரு டஸ்டா தான் இருக்கு. ஆனா அது நல்ல ஒரு வாழ்க்கையா தான் இருந்தது. அந்த இயல்பு நிலையை மாறாத ஒரு வாழ்க்கையா தான் அப்ப இருந்தது.
அடுத்தது யாழ்ப்பாணத்தினுடைய அன்றைய கால சாப்பாட்டு வயல். இப்போ சாப்பாட்டு வயல்னு பார்க்க எனக்கு வடிவ ஞாபகம் இருக்கு. அப்பாண்ட அம்மா ரைட் பூட்டி அவ எல்லாம் இருந்தவ. நான் சின்ன இருக்கேங்க. அப்ப உணவு சாப்பாடு பழக்கவழக்கங்கள் இப்போ ஏன் சொல்லுவாங்கன்னா அவ ஒருக்கா எனக்கு நல்லா சிவத்தை பச்சை அரிசி சோறும் கத்தரிக்காயும் முட்டையும் போட்டு நல்லெண்ணெயில பொரிச்ச ஒரு சாப்பாடு ஒன்று தந்தவ. அது இப்பவும் வாயில நிக்குது சொல்ல கெச்சில் வருது. அப்படி ஒரு சாப்பாடு இது வரைக்கும் நான் சாப்பிடல. அவ பூட்டி சமைச்சு தந்த சாப்பாடு மாதிரி இது வரைக்கும் நான் இப்ப சாப்பிடல. அந்த ருசி இப்போ நிக்குது. அப்படி இப்ப சாப்பிடுவேன் இருக்கேன். அதை சாப்பிட்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல இருந்த சாப்பாடு அந்த சுவை அவ சாப்பிட்ட அந்த சத்தமிக்க சாப்பாடு இப்ப இல்லை. ஏன்னா இப்ப அந்த காலத்துல ரசாயன பாவனைகளும் குறைவு சரியான மிக கட்டுப்பாட்டுல இருந்தது எல்லா வகையிலும். இப்ப அதை இப்ப அந்த ருசி எடுக்கிறேன்னு சொல்றது கஷ்டம். அப்ப அதை மாதிரி இது நான் சின்ன இருக்கீங்க. அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதி அந்த கடைசி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில சாப்பாடு எல்லாம் சரியான பிரச்சனையா இருக்கு. நீங்க அப்போ பொருட்களுக்கு எல்லாம் தட்டுப்பாடு. சங்க கடையில லைன்ல நிற்போம். சங்க கடைன்னு சொல்றது இந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கம். அப்ப அது அரசாங்கத்தால இலங்கை அரசாங்கத்தால இந்த நிவாரணம் சொல்லி கொடுப்பினம் நினைக்கிறேன். அப்ப குடும்ப காட்டை கொண்டு லைன்ல நிற்போம் சாமான் வாங்குறதுக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப காட்டுக்கு ஒரு அளவான சாமான் தான் இருக்கும். அப்ப லைன்ல நிற்போம். லைன்ல நின்று சாமானை வாங்கி கொண்டு போவோம். அதே மாதிரி சாப்பாடு விடியல பானா தான் இருக்கு. சில வீடுகள் எல்லாத்த வீடுகளும் அப்படி இல்லை. இப்போ பெரும்பாலும் விடிய அந்த சாப்பாடு கொஞ்சம் சாமான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தபடியா சாப்பாடு பானை இருக்கும். பானைக்கும் எப்படி இருக்குன்னா லைன்ல நிற்போம் போய் பானுக்கும் லைன் விடிய ஒரு 5 மணிக்கெல்லாம் போய் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ரத பான் தான் குடிப்பினேன். அப்ப வீட்டுல இருக்கிற 5 பேருன்னா 5 பேரும் போவோம். 5 அவளுக்கு எவ்வளவு பான் தேவையோ 4 பேருன்னா 4 பேர் அதை போயிட்டு நானெல்லாம் போய் நின்றுருக்கணும். அப்ப 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிச்ச காலப்பகுதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் டோக்கன் தருவினேன் நம்பர். அந்த நம்பர் படி தான் அந்த நம்பரை கூப்பிடுங்க போய் ஒரு காசையும் கொடுத்து ஒரு பானையை வெட்டி கொண்டு வேற வேணும். நம்பர் மிஸ் ஆன பிரச்சனையாயிடும். அப்போ நானும் இப்படி தானே இருக்கா நம்பர் கூப்பிடுங்க. நான் எவ்வளோ சின்ன தானே அப்போ இங்கே வந்துட்டேன். அப்போ கூப்பிட்டு போய் நான் போயில அவங்க பேசுறாங்க. அதில் எடுத்து போய் அப்படி நான் அழுது பான் பண்ணாம அவங்க போகணும். பிறகு நம்பரை கொடுத்துட்டு வாங்கிக்கணும் வந்தேன். அப்போ அப்படியான அனுபவங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அப்படி வன்னியில இருந்திருக்கா அன்னைக்கு? வன்னியில அப்படி இல்லை. அப்படி இருக்கு நின்றதெல்லாம் நான் அறியலை. வன்னியில் நாங்கள் உணவு சம்மந்தமாக பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் யாழ்ப்பாணத்தில் அனுபவிச்ச மாதிரி நான் அனுபவிக்கல. இறுதிக்கட்ட போரின் போது கஞ்சிக்கு லைனில் நின்றுருக்கோம். அதை விடுவோம். அந்த 2009க்கு முன்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மெயினாக நாங்கள் அங்கே பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா சேரன், சோழன், பாண்டியன் என்று சொல்லி 3 மெயினான விஷயங்கள் இருந்தது. அந்த 3 இதுலேயும் பாண்டியன் குளிர்பானம், சோடா அதுகள் ரிலேட்டடாகவும், சேரன் ஐஸ்கிரீம், சேரன் குளிர்களி அதுகள் சம்மந்தமாகவும், சோழன் தானியங்கள், அரிசி அது சம்மந்தமாகவும் அதுதான் மெயினாக இருந்தது. அப்போ அங்கே இருந்து தான் எங்களுக்கு இந்த உணவுக்கான தேவைப்பாடுகள் எல்லாம் வரும். அப்போ அது போதுமான அளவே இருந்தது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முறையாக இருக்கட்டும் சரி, இதற்காகவே அந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு செயற்பாட்டில் இருந்தபடியே எங்களுக்கு அந்த உணவு தட்டுப்பாடோ இல்லாட்டி உணவுக்கான தேவைப்பாடோ விரையில்லை. இந்த இறுதி யுத்தம் வரைக்குமே அந்த உணவு தட்டுப்பாடு இருக்கே இல்லை. இந்த உணவை தாங்கள் தயாரிக்க முடியாமல் தான் நாங்கள் போய் லைனில் கஞ்சிக்கு நின்று நாங்கள் தவிர சில இடங்களில் நாங்கள் சண்டை நடக்கைக்குள்ளேயும் சோறும் டின்பீஸ் கறியும் காய்ச்சி சாப்பிட்ட காலங்களும் இருக்கு. இறைச்சி கறி சமைச்சு சாப்பிட்ட காலம் இருக்கு. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கான போதுமான வளங்கள் அங்கே இருந்தது. அங்கே ஸ்பெஷல்னு சொல்லி சொன்னால் கூட நாங்கள் சோறு தான் சாப்பிடுவோம். இப்போ இங்கே தான் இப்போ புட்டு, இப்போ முந்தையும் இங்கே புட்டு இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்தாப்புல தான் எனக்கு அந்த புட்டுண்ட தாற்பயம் தெரியும். அங்கே கூட ரொட்டி, வெள்ளமா ரொட்டி, குரக்கன் ரொட்டி அதுகள் சாப்பிடுவோம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் பழங்கஞ்சி கூட அங்கே இருக்கும். ஏன்னா வயலுக்கு போகிற ஆக்கள் தாண்டி கஞ்சி செய்யணும். முதல் நாள் ஊற வச்சு தயிர் எல்லாம் விட்டு மிளகாய், மோர் மிளகாய் அதெல்லாம் சின்ன சாப்பிடும் நேரமும் இருக்கு. பழஞ்சோறு விஷயம் இங்கே இருந்து அங்கே அதிக அளவில் இருந்திருக்கு. வேணால் வயல் செய்கிறாக்கள் கூட கட்டாயம் அது ஒரு தேவையான ஒரு சாப்பாடாகவே இருக்கு. ஏன்னா கணக்கு சாப்பிட்டா வேலை செய்யலாம். அப்போ கஞ்சியை குடிச்சா ரொம்ப இருக்குன்றதுக்கான இப்போ அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் மறக்க முடியாது. இப்போ இதை பற்றி கதைச்சா நிறைய கதைக்கலாம். மற்றது இப்போ நீங்கள் சொல்ல ஞாபகம் இருந்ததுன்னா இந்த சேர சோழ வாணிபம் அதில் இப்போ நாங்கள் அன்னை காலமாக இல்லாட்டி சமூக வலைதளங்கள் தட்டைக்க அந்த வீடியோஸை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த 2009 முன்னம் யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது என்பது சம்பந்தமான வீடியோக்களை யாழ் மாநகர பகுதி அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியாது. இதோட சேர்த்து நாங்கள் போட்டு வரோம். ரைட். இப்போ யாழ்ப்பாணம் நகரம்
இப்போ யாழ்ப்பாணம் எனக்கு தெரிஞ்ச யாழ்ப்பாண நகரத்தை நான் சொல்கிறேன். இப்போ யாழ்ப்பாணம் 2009ஆம் ஆண்டுகளின் முன்னம் இங்கே இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு ஆர்மி கேம்ப் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இருக்கிற மாதிரி இப்போ குறைஞ்சிட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிற சண்டிலிப்பாயில் சண்டிலிப்பாய் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு கேம்ப் ஒன்று இருந்தது. அது மாதிரி சந்தியில் இருந்தது, சண்டிலிப்பாய் சந்தி. அதில் என்ன ஒரு 200 மீட்டர் இப்போ சண்டிலிப்பாய் சந்தியில் இருந்தது. அது மாதிரி மானிப்பாயில் ஒரு கேம்ப் ஒன்று இருந்தது. அப்புறம் எங்கள் ஆனைக்கோட்டையில் இருந்தது. அப்படியான அந்த சூழ்நிலை ஏன்னா ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ள அடுத்தடுத்து ஆர்மி கேம்புகள் இருக்கும். வீதி தடைகள் போடப்படும், அடிக்கடி வீதி தடை, ஊரடங்கு சட்டம் ரவுண்ட் அப் இருக்கு. எனக்கு உண்மை ஞாபகம் இருக்கு, இதை சொல்லிக்கு அது சிரிப்பாகவும் இருக்கும். எங்களுக்கு அடிக்கடி ஸ்கூலுக்கு போகிறேன் சின்ன வயசுல, ஏன் ரவுண்ட் அப்னு சொல்லி போட்டு லீவ் அடிக்கிறேன். முதல்ல எங்கள் அப்பா அம்மாவிட்ட என்ன நடக்கும்னா, அந்த கட்டின கூரை வீடு 2 பக்கமும் அந்த ஜன்னல், பெரிய ஜன்னல் வச்ச இது ஒன்று இருந்தது. அப்போ அதுக்கு முன்னுக்கு ஒரு மறை கொண்டு போட்டிருக்கு. நாங்கள் சின்னாக்கள் தானே, அப்போ விடிய தான் அது பாத்ரூம் வந்தால் என்ன செய்வோம், அந்த ஜன்னலுக்கால பாஞ்சு முன்னுக்கு வேலியில் 2 அடிப்போம். சரியோ, அப்போ ஒரு நாள் போயிட்டு விடிய விழுனா ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் நினைக்கிறேன். போயிட்டு நான் வேலியோட 2 பாத்ரூம் அடிச்சு நிற்கிறேன். 2 சத்தம் கேட்டுச்சு. அந்த நாக்களை கூப்பிடுவோம் அப்படி 2 கேட்டுச்சு. நான் சின்ன பையன் தானே, அப்படியே ஓடி வந்து குப்புறப்படுத்திட்டேன். அம்மா சரி விடிய பார்த்தா ரவுண்ட் அப். அப்ப அந்த வேலியோட மீன் இருக்காங்க. அப்ப நாங்க பாத்ரூம் அடிக்க அப்ப நான் வந்து அப்ப விடிய வந்து அப்ப ரவுண்ட் அப் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பதட்டமாகவும் இருக்கும். சில கொஞ்சம் காலம் போக அது பழக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்து விடுவாங்க. வீட்டுக்குள்ள எல்லா சாமானும் வந்து உள்ள எல்லா இடத்தையும் பார்ப்பாங்க. சப்பாத்துக்காவோட வருவாங்க வந்து பார்ப்பினோம். நாங்கள் ஏதாவது வச்சிருக்கோம், படங்கள் ஏதாவது வச்சிருக்கிறோமா, இல்லாட்டிக்கு வேறு ஏதாவது செயற்பாடுகள் இருக்கா. கோயில் தேர் மூட்டிகள், தேர் மூட்டிகள் பாப்பிடும், அதுக்குள்ள ஏதாவது இருக்கா என்ன மாதிரி. ஏன்னா அந்த இடங்கள்ல வந்து ஆக்கள் இருக்கிறவ. அப்ப அந்த இதெல்லாம் பாப்பினோம். இப்போ அப்படியான இதெல்லாம் அதை விட அடிக்கடி இந்த ஃபேமிலி கார்டு எடுக்கணும். ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறோம்ன்றதை போட்டோ எடுத்து ஜிஎஸ் உறுதிப்படுத்தி அது ஆமிட்ட போய் தான் அதெல்லாம் எடுக்கணும். ஆமி ஐசி எடுக்கணும், குடும்ப கார்டு எடுக்கணும். இப்போ அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா குடும்பத்தில் ஒரு 5 பேருண்டா 6ஆவதா ஒரு ஆள் வேறு யார் அவன் சொந்தக்காரர் வெளிநாட்டு வேறு இடத்துல இருந்து வந்திருந்தாலும் அவருக்கு தான் கேஸ். சந்தேகத்தில் அவரை பிடிச்சன்னு போடுவாங்க. அப்படி ஒரு சிக்கல் இருந்தது. அது மாதிரி இப்போ பல சிக்கல். இப்போ ஏதாவது ஒரு பேஜ் ரவுண்ட் அப் பண்ணால் தூக்கின்னு போடுவாங்க, சில நேரம் பிடிச்சுன்னு போகிற அந்த இதுகள் இருந்தது. இப்போ அடிக்கடி இந்த ரவுண்ட் அப் பண்ணுற சொல்லலாம் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு சொல். எதுக்கால விரைவி நம்மளுக்கு தெரியாது, எதுக்காலையும் பிச்சு கொண்டு போவாங்க. இப்போ அவங்களுக்கு அப்படியான ஒரு உரிமை கொடுக்கப்பட்ட மாதிரி அப்படியான இது எல்லாமே இருந்தது யாழ்ப்பாணத்தில். நாங்கள் அதெல்லாம் அனுபவிக்கல, அவங்களுக்கு அப்படியே அனுபவிச்சா சண்டைக்குள்ள இப்போ அப்படியான இருந்திருக்கா. இப்போ நான் யாழ்ப்பாணம் நகரத்தை பற்றி சொல்லணும்னா நான் இங்கே இருந்து பஸ்ஸில் தான் போவோம். சைக்கிளில் போகிற ஆக்கள் இருந்து, ஆனால் சைக்கிளில் வேலைக்கு போகிற சிற்றூர் சேவையெல்லாம் இருந்ததா மினி பஸ்? மினி பஸ் எல்லாம் இருந்தது. இப்போ மினி பஸ் போவோம், அரசாங்க பஸ்ஸும் இருந்தது. இப்போ நான் போய் கேன்னா டவுன் ஏரியாவை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கிற மின்சார நிலைய வீதி, அந்த கிளாக் டவர் வீதி, மின்சார நிலைய வீதி பின்னால் இருக்குது தானே, அந்த வீதிக்கெல்லாம் பஸ் போகாது. அதுக்கெல்லாம் ஆக்கள் போறதுக்குரிய வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன். கடத்தொகுதியெல்லாம் அப்படியே இருந்திருக்கும். கடத்தொகுதி எல்லாம் இல்லை, இப்போ வந்து கட்டட தொகுதி எல்லாம் இருக்கு. பழைய கட்டட தொகுதி எல்லாம் இருந்தது. நாங்க வீடியோஸ்ல பார்ப்போம். பஸ் ஸ்டாண்ட் ஏரியா மட்டும்தான் நாங்க போகலாம். பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவும் அது மாதிரி கடத்தொகுதிகளும் இருக்குது. நான் வீடியோல பார்ப்போம் கடத்தொகுதி, அதுகள் மட்டும் பாதிக்கும். இப்போ மின்சார நிலைய வீதி பின்பக்கம் எல்லாம் ஆமியின் கட்டுப்பாடு. அப்ப ஆமிக்காரன் அந்த ரவுண்ட் முள்ளு கம்பி எல்லாம் போட்டு மேல அப்படியே இருக்கும். அப்ப அதுக்குள்ள எல்லாம் இருக்கும். அப்ப ஒவ்வொரு இடத்தையும் பஸ் நின்று தான் வரும். ஒரு அது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒவ்வொரு இடத்தையும் நின்று தான் வரும். அது மாதிரி வேலைக்கு போன இப்போ பக்கத்து வீட்டுக்காரோ இல்லாட்டி வேறு யாரும் வீட்டுக்கு வேலைக்கு போனால் அவள் வீடு வர மாட்டேன். வீட்டில் பெரிய ஃப்ரெஞ்சுக்கு தண்ணி இல்லாமல் தான் இருப்பினேன். வேண்டா வேறோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கு. வேண்டா ஒரு இடத்த குண்டு வெடிச்சாலும் இல்லை கிளைமோர் வெடிச்சாலும் பக்கத்தில் லட்சத்தவே இருக்க மாட்டினேன். சரியோ, ஆனால்
பக்கத்துல 2 தூக்கிடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் 2009 முன் யாழ்ப்பாணத்திலையும் இன்னும் கலைக்கிற நிறைய நடந்திருக்கு. இந்த வீடியோ கூடி இருக்கு. ஏன்னா நாங்கள் இதை விட சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பற்றி கட்டாயம் கதைப்போம். அதை விட உங்களோட அனுபவங்கள் 2009 முன் உங்களோட ஞாபகங்களை கட்டாயம் கருத்துல பதிவிட்டீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நாங்கள் சொன்னதுல சில நேரம் பிள்ளைகள் இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் சின்ன வயசு ஞாபகங்களை தான் அதை மீண்டி பார்த்து சொன்னோம். என்னதான் எப்படி பார்த்தாலும் 2009 முன்னும் யாழ்ப்பாணமும் 2009 முன் வெண்ணியும் அது ஒரு பொற்காலம். அது பொற்காலம் என்றும் என்றும் மறக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அப்போ அதை பற்றி கதைக்கிறதே எங்களுக்கு ஒரு ஞாபக மீட்டலாக தான் இருக்கும். இதோட இந்த வீடியோ நிறைவு செய்வோம். நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.